பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், ஓரேபிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடே சொன்னது என்னவென்றால், நீங்கள் இந்த மலை அருகே தங்கியிருந்தது போதும். முதல்ல அந்த இடத்த விட்டு வெளியே வாங்க. போங்க, அந்த இடத்த விட்டு போங்க. ஒரே இடத்திலே தங்கி இருக்காதீங்க. ஆபிரகாமுக்கு சொன்னார் இல்லையா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு. ஆபிரகாம் நீ ஆரான்லே இருன்னு சொல்லல. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. முதல்ல கிளம்பு. இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஓரேப் அப்படிங்கும்போது அது ஒரு பாழான இடம், ஒரு துன்பம் நிறைந்த இடம், ஒரு வறண்ட இடம், இப்படி அர்த்தம் இருக்கு. இன்னொரு சைடு பார்த்தா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு திருப்தி நிலைக்கு வந்துடுறது. இது போதும், இந்த அளவு இருந்தா போதும், இந்த அளவு ஜெபம் பண்ணா போதும், இந்த அளவு வேதம் வாசிச்சா போதும், இந்த அளவு ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டா போதும், இந்த அளவு சுவிசேஷம் சொன்னா போதும், இந்த அளவு பரிசுத்தமா வாழ்ந்தா போதும், இந்த அளவு உண்மையா இருந்தா போதும், இப்படி அப்படியே அந்த இடத்திலே இருக்கிறது. அதற்கு மேலாக வளர்கிற அனுபவம் இல்லாத தன்மை. அப்படியே போதும், இது நல்லா தானே இருக்கு, இது போதும், இந்த லெவல்லே இருந்துக்கலாம், இவ்வளோதான் பண்ண முடியும், இதுக்கு மேலெல்லாம் செய்ய முடியாதுங்கிற ஒரு திருப்திகரமான நிலை. முதல்ல அந்த இடத்த விட்டு ஓடு, போ, அங்க இருக்காத, அப்படி இருக்கக்கூடாது நீ அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். குடும்பத்துல கஷ்டம் இருக்கலாம், வாழ்க்கையில கஷ்டம் இருக்கலாம், துன்பம் இருக்கலாம், துயரம் இருக்கலாம், பாடு இருக்கலாம், வேதனை இருக்கலாம், வறண்ட நிலம் போன்ற வாழ்க்கையா இருக்கலாம், எதுவானா இருக்கலாம், எந்த பிரச்சனையா வேணா இருக்கலாம், எதிர்ப்புகள் இருக்கலாம், பயமுறுத்தல்கள் இருக்கலாம், எதுவா வேணா இருக்கட்டும், தடையா இருக்கலாம், இல்லாமையா இருக்கலாம், இயலாமையா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். ஆனா அங்கேயே நிக்காத, நீ ஓடு, அந்த இடத்த விட்டு ஓடு, அந்த நிலையை விட்டு மாறு. யார்கிட்ட மாறு? இயேசுவினிடத்துல மாறு. இயேசப்பா விட்ட வா. நீ அங்கேயே இருந்துகிட்டு நான் துன்பப்படுறேன், துயரப்படுறேன், வேதனையா இருக்கேன், நோயுடன் இருக்கிறேன், நோவுடன் இருக்கேன்னு நீ சொல்லிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அங்க இருந்து ஒன்றும் நடக்க போறதும் கிடையாது, ஒரு சுகமும் உனக்கு கிடைக்க போறதும் கிடையாது. நீ முதல்ல அந்த இடத்த விட்டு கிளம்பி வா, இயேசுவின் இடத்துல வா, இயேசப்பாவின் இடத்துல வா. கண்டிப்பா நீ அதுல இருந்து விடுதலை பெறுவ அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இது போன்றுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம அப்படியே இருந்துடக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் ப்ரேயர் பண்ணா போதும், இல்லை 1/2 hour ப்ரேயர் பண்ணா போதும், அப்படி ப்ரேயர் பண்ணக்கூடாது. ப்ரேயர் பண்ணுங்கிறது நம்ம நேரத்தை ஒதுக்கும் போது ஆண்டவர் நம்மளை வழி நடத்துகிறபடி நம்மளை ஒப்பு கொடுத்து அதன்படி ப்ரேயர் பண்ணும். இன்னொன்று, ஒரு மெக்கானிக்கல் ப்ரேயர் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம ப்ரேயர் பண்ணணும், அதுக்காக ப்ரேயர் பண்ணுறோம், அப்படி இல்லை. அந்த பாரம் இருக்கணும், அந்த அர்ப்பணிப்பு இருக்கணும். இதெல்லாம் ஏன் இருக்காது அப்படின்னா, அது போதும். நம்ம என்ன டெய்லி வந்து பைபிள் வாசிக்கிறோம், நம்ம இத்தனை அதிகாரம் படிக்கிறோம், அது போதும். அதிகாரம் படிக்கிறது முக்கியம் இல்லை. ஆண்டவர் என்ன பேசியிருக்கிறார், என்ன சொல்லியிருக்கிறார், என்ன என்ன விஷயங்களை நம்மளிடத்துல இருந்து திருத்த சொல்லியிருக்கிறார், அதை நாம முதல்ல கண்டறிந்து அதுக்கு ஒப்பு கொடுத்து அதை ஆண்டவருடைய பலத்தோட நாம கை கொள்ள முயற்சி செய்யணும். அப்படி ஓடணும். ஆனா நம்ம எப்படி நினைச்சிரோம் அப்படின்னா, நமக்கு இருக்கிறது போதும், இந்த லெவல் போதும். ஆனா இது உலக பிரகாரமான நிலையில அதை நம்ம நினைக்க மாட்டோம். இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் அதிகமா வேணும், இன்னும் அதிகமா வேணும் அப்படின்னு நினைப்போம். ஆனா உலக பிரகாரமான காரியங்கள்ல அது நிலைக்கணும். இது போதும், நம்ம தேவை இவ்வளவுதான், இது போதும், இதுக்கு மேல வருது, ஆண்டவர் எப்படி சொல்றாரோ அதை செய்யணும், ஆனா அதுக்காக இன்னும் அதிகமா சேர்த்துக்கிட்டே போகணும் அப்படிலாம் ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆனா அதே நேரத்துல ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் அதிகமா சேர்த்துக்கிட்டே தான் போகணும். இன்னும் வளரணும், இன்னும் ஓடணும், இன்னும் போகணும். அப்படியே இருக்கக்கூடாது. விசுவாசியா இருந்தா விசுவாசியாவே அதே இடத்திலே இருக்கக்கூடாது. விசுவாசி பரிசுத்தவானாகணும், பரிசுத்தவான் நீதிமானாகணும், நீதிமான் வந்து ஆண்டவருடைய தேவ புத்திரரா மாறணும், தேவ புத்திரர் நாளைக்கு வந்து சிஷ்யனா எழும்பணும். அதுதான் ஆண்டவர் சொல்றார். நீ அப்படியே உட்கார்ந்துராத, ஒரே இடத்திலே இருக்காத. ஆபிரகாம்கிட்ட ஆரான்ல இருந்து வர சொன்னார், கானானுக்கு வந்தார். ஓகே, அதோட ஆபிரகாம் நின்று போய்விட்டாரா? இல்லை.
தொடர்ந்து ஆண்டவரிடத்துல அதிகமா ஓடி 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 அந்த இடத்த விட்டு ஓடி அந்த மலையை விட்டு ஓடி கடந்து வந்து இதையல்ல பரமதேசத்தையே நாடுகிற நிலைக்கு வந்து தான் ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையை நிறைவு செய்கிறார். இப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க. அவங்க ஓட்டம் ஓடினதெல்லாம் ஒன்று. கடைசியில அவங்க முடிக்கும்போது, அவங்க அந்த பரமதேசத்தை நாடுகிற அந்த நிலையில கொண்டு வந்து நிறுத்தி தான் அவங்களுடைய வாழ்க்கையை நிறைவு செய்றாங்க. ஆனா, நாம இப்படி ஒவ்வொரு இடத்துலயுமே ஆவிக்குரிய நிலையில அப்படியே நாம இருந்து விட்டோம்னா, ஒரு நாளும் நாம முன்னேறவே முடியாது. நம்ம வாழ்க்கை முன்னேறவே முன்னேறாது. ஆவிக்குரிய விதத்துல முன்னேறவே முன்னேறாது அது. ஒரு வரங்கள் இருக்கலாம். ஏதாவது ஒரு அபிஷேகம் இருக்கலாம். அதனால ஆண்டவர் கிரியை செய்யலாம். ஆனா அது போதுமா? அப்படின்னா, அது மட்டும் போதாது. ஏதோ ஊழியம் செய்யலாம். அது போதுமா? அது மட்டும் போதாது. ஆண்டவரிடத்துல கேட்கணும். நான் ஓடணும் ஆண்டவரே! நான் இந்த மலையிலேயே உட்கார்ந்து இருக்கக்கூடாது. நான் இந்த மலைய விட்டு கிளம்பணும். எனக்கு என்ன வச்சிருக்கிறீங்க? எனக்கு என்னுடைய தரிசனம் என்ன? என்னுடைய வழி என்ன? எனக்கு காண்பீங்க. நான் என்ன செய்யணும்? என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்கன்னு சொல்லி, நாம ஒப்பு குடுத்து ஓடணும். அந்த இடத்த விட்டு கடந்து போகணும். ஒரே இடத்துல ஸ்டாக்னன்ட்டா உட்கார்ந்து இருக்கக்கூடாது. அததான் இங்க ஆண்டவர் சொல்றாரு. ஓடு. முதல்ல ஓடு. அந்த இடத்த விட்டு போ. அந்த மலைய விட்டு போ. அப்பதான் உனக்கு வழி உண்டாகும். அப்பதான் உனக்கு விடுதலை உண்டாகும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நாம ஒருவேளை இப்படிப்பட்ட நிலையில இருந்து, ஒரே இடத்துல அமர்ந்திருந்து, அப்படியே ஓட முடியாம, நடக்க முடியாம, அப்படியே படுத்த படுக்கையை போன்று இருந்தோமானால், இன்றளவில் நாம ஆண்டவருக்குள்ள ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எங்கள நாங்க முழுமையா உமது கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நீங்க எப்படி எங்கள நடத்த சித்தமா இருக்கிறீங்களோ அப்படி நடத்துங்க. ஆனா ஒரு நாளும் நாங்க திருப்திகரமாகி, நாங்க ஆவிக்குரிய விதத்துல அப்படியே முடங்கி போய்விடாதபடி, எழுந்து ஓட, உமக்காய் பிரகாசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்போம். கண்டிப்பா ஆண்டவர் உதவி செய்வார். காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.